ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு, நான் என்ன படிச்சிருக்கேன், உங்கள் ஏஜ் என்ன, உங்களுக்கு ஒரு குழந்தை தானே, எல்லா கேள்வியுமே கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். என்ன 10th மார்க்கு 12th மார்க்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5:30லேருந்து ஒரு 11 மணிக்கு வரைக்கும் நான் என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத ஒரு ரொட்டீனாக போட்டிருக்கேன். தேவகுட்டி காலையில் ஒரு 5:30க்கெலாம் எழுந்திரிச்சு பால் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். சரின்ட்டு எழுந்திரிச்சேன் கையோட. சரி இனிமேல் போய் மறுபடியும் தூங்காட்டி என்னன்ட்டு என்னோடய ரொட்டீனையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பால் காய்ச்சி பாப்பாவுக்கு ஜூனியர் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு பாலை அடுப்பில் வச்சுட்டு வெயிட் செக் பண்ணலான்னு வந்தேன். 93,850 இருந்தேன். வெயிட் செக் பண்ணிவிட்டு வரங்காட்டி பால் பொங்கிட்டு, சரி மறுபடியும் அதை வேறு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சி கொண்டு போய் பாப்பாவுக்கும் அவருக்கும் பிளாக் காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் மறுபடியும். காலையில் அப்புறம் எனக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்காக ஓம கரிஞ்சீரகலாம் போட்டது இருக்கு இல்லையா, அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் காலையில் என்ன மார்னிங் எதுவும் எக்ஸசைஸ்லாம் பண்ணலை, ஏன்னா வேலை நிறையா இருக்குது. காலையில் இன்றைக்கி கார்த்திகை மாதம் இல்லையா, அதனால் எங்கள் ஊரில் ஐயர்மலை கரூர் குளித்தலை ஐயர்மலை இருக்கு இல்லையா, அங்கே குளிப்பாட்டு சாமி அந்த ஒரு இதில் கார்த்திகை திங்கள் 1ஆம் சொம்மாரம் 2ஆம் சொம்மாரம் 3ஆம் சொம்மாரம்னு பிடிப்பாங்க. அதனால் இன்றைக்கெலாம் வீடு கழுவி விட்டு ஃபுல்லாக காலையில் அரிசி மாவு போட்டு சுண்டல் வேச்ச சுண்டல் தாளித்து தேங்காய் துருவெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது தான். அப்புறம் பாப்பாவும் அழுவான்னு சொல்லிட்டு கையோட சாப்பாடு முள்ளங்கி சாம்பார்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் ஸ்கூலில் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 10th 12th ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சேன். ஸ்பெஷல் கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணேன். அப்புறம் டியூஷன் அதெல்லாம் எதுவுமே போகலை. 10th மார்க் பார்த்திங்கன்னா நான் 2010 பேட்ச்சு. 2012 16 நான் 12th முடித்தேன். அப்புறம் 19 காலேஜ் முடித்தேன். 10th பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க்குனா கரெக்டாக 401. அந்த எனக்கு 10th மேக்ஸ் ஒழுங்காக வராது. நான் எனக்கு மேக்ஸு இங்கிலீஷு கொஞ்சது மேக்ஸு இங்கிலீஷில் மட்டும்தான் மார்க்கு கம்மி. மற்ற தமிழ் இங்கிலீஷு சோசியல் எல்லாத்துலேயுமே 98 99 ஒன்றில் சென்டம் சயின்ஸில் சென்டம் எல்லாமே அப்படி தான் எடுத்திருந்தேன். தமிழில் 89 90 பக்கமாக எடுத்திருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 12th அப்படியே டவுன் ஆகிட்டேன். ஏன்னா 10th 11th என் கூட படித்தவங்கள ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க இந்த வாட்டி பசங்க தான் நல்லா படிப்பாங்க. என்னோடய கிளாஸில் நான் நல்லா படிப்பேன். 9th 10th எல்லாமே நான் தான் கிளாஸ் லீடரு. 12th நார்மலாக எல்லா பேருமே கிளாஸ் லீடரெலாம் ஏதோ இருக்காங்க, அவ்வளோதான். அந்த அளவுக்கு மாதிரி தான் இருந்துச்சு. கவர்மெண்ட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம், ஆனால் மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் படி எப்போதாலும் டெஸ்ட்டு, மார்னிங் டெஸ்ட்டு, ஒரு நாளைக்கு 5 சப்ஜெக்ட்லேயும் 5 டெஸ்ட்டு தான் எழுத முடியும். ஆனால் அங்கே மட்டும் 10 டெஸ்ட்டு, ஒரு சப்ஜெக்டில் 2 டெஸ்ட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். நானும் ஒரு வருஷம் ப்ரைவேட் ஸ்கூல் போனேன். 7th போனேன். ஐயோ, அதுக்கப்புறம் எனக்கு ப்ரைவேட் ஸ்கூலே வேணான்னு சாமி அப்படின்னு ஓடியாந்துட்டேன். அதுக்கு ஸ்கூல் பக்கமே தலை வச்சே படுக்கலை. அப்புறம் 12th அங்கே தான் படித்தேன். 11th அது பாட்டுக்கு போயிட்டு நான் படிக்கும்போது நான் படிக்கிறப்ப தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எங்களோட அந்த 11th பப்ளிக் எக்ஸாம் கிடையாது இல்லையா, எங்களுக்கு அடுத்த பேட்சுக்கு பப்ளிக் எக்ஸாம் 10th 11th 12th இந்த மூணுக்குமே பப்ளிக் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் ஐயோ தப்புச்சண்டா சாமி அப்படின்ட்டு நாங்களாம் தப்புச்சண்டா சாமி அப்படின்னு நினச்சோம். ஐயோ இல்லைன்னா 3 வருஷம் போட்டு முக்கியிருப்போமே நல்லா அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் எங்கள் பேட்சிலலாம். அப்புறம் 12th சேம் அதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. 12th மார்க் 800 798 என்னமோ 800 பக்கம் எடுத்து 12th மார்க் எல்லாத்துலேயுமே ஜாஸ்தி. ஃபிசிக்ஸில் தான் அதிகமாக எடுத்திருந்தேன். ஸோ ஃபிசிக்ஸ் யாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபிசிக்ஸ் எடுத்தேன். என்னோடய காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் எடுத்திருந்தேன் மேஜராக.
அங்கேயும் போய் ஃபிசிக்ஸ் எடுத்தால் மேக்ஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ்லேயே மேக்ஸ் வரும். ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா ஒரு ஸ்மால் கணக்கு மட்டும் தானே வரும், சின்ன சின்னதாக ஒரு குட்டி குட்டி கணக்கு தான் வரும். ஆனால் வந்து அங்கேயும் போய் அலைடு 1 அலைடு 2 எல்லாமே வந்து மேக்ஸ் தான் வந்துச்சு. ஆடு கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை கூத்தாடுதான், அங்கே போய் டிங்குன்னு ஆடுதான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் ஃபிசிக்ஸ் எடுத்து மேக்ஸ் வந்துருச்சு. சரி 2 வருஷம் வந்து அலைடு தான் எழுதினேன், அலைடு மேக்ஸாக தான் எழுதினேன். நானும் பார்த்திங்கன்னா அந்த படத்துலலாம் வரும்ல, காலேஜ் போனால் படிக்கலாம் தேவையில்லை அப்படி இப்படின்னு நானும் ஜாலியாக இருந்தேன். ஃபஸ்ட்டு செம்மில் ஜாலியாக இருந்தேன்னு போச்சு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு செம்மில் அரியர் விழுந்துருச்சு. அதே அலைடு தான் மேக்ஸில் அரியர் விழுந்துச்சு. மறுபடியும் வந்து கிளியர் அடுத்த செகண்ட் செம்மே நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். மேக்ஸில் வந்து 14 பேர், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரும் வந்து 14 பேர் தான். ஆனால் வந்து 3 கேங்கு. 14 பேர்த்துல என்னடா 3 கேங்கு, ஒருத்தர் 3 பேர், ஒருத்தர் 7 பேர், ஒருத்தர் 5 பேர் அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் வந்து நாங்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ளே வர்றதுக்கே வந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சுன்னா வச்சுங்களேன். 1 வருஷமே யாருமே வந்து ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் கூட போனதே இல்லை. அந்தளவுக்கு தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் கிளாஸ் மட்டும் தனியாக தெரியும் எங்கள் காலேஜில். ஏன்னா வந்து எதுலேயுமே பார்ட்டிசிபேஷனே பண்ண மாட்டோம். டான்ஸு, அப்புறம் வந்து கட்டுரைப்பட்டி எழுதினாலும் அந்த 14 பேர் நான் படிச்சிருக்கேன்னா சூப்பர் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பேப்பரை அவங்க வாங்கி எழுத 14 பேர் நான் என்ன எழுதுறேனோ அந்த இது வந்து அந்த லெட்டர் ரைட்டிங் வந்து எல்லா 14 பேர்த்திட்டையும் இருக்கும். 2 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. வந்து நான் 3ஆவது வருஷம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு பொண்ணு சர்மிளான்னு வந்து சேர்ந்தாங்க. அவங்களோட வந்து நான் ரொம்ப வந்து மிங்கிளானேன். எனக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எங்கள் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லா பேர்த்தையுமே பிடிக்கும். அந்த இன்க்ளூடாக வந்து அவங்களே ரொம்ப பிடிக்கும். வந்து அப்புறம் ராகவி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களாம் ரொம்ப ஜாலியான டைப்பு. அவங்களாம் வந்து டான்ஸு அதெல்லாம் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் தான் கொஞ்சம் நாங்களாம் வந்து ஒரு என்ஜாய் பண்ணவே ஆரம்பித்தோம். அவ்வளோ வந்து ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் வந்து அப்படியே போயிட்டு காலேஜுமே வந்து ரொம்ப வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து நான் வந்து காட்டுவேன். அதாவது இந்த வைகாசி டு தை மாதம் வரைக்குமே எங்கள் பக்கம் காட்டு சைட்லாம் காட்டுலலாம் வேலை இருக்கும். எள், தவரை, சோளம் அதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து காட்டில் களை எடுக்கணும், காடு கொத்தணும். அப்போ இந்த வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ வந்து நாங்களும் வந்து அந்த காட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் காலேஜ் போகணும். காலையில் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் காட்டுக்கு போனோம்னா காலேஜ் கிளம்புறதுக்குள்ளே ஒரு நேரம் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் காலேஜுக்கு கிளம்புவோம். ஆடு மாடுலாம் இருந்துச்சு. ஆடு மாடு பால் கறக்கிறது எல்லா வேலையுமே நான் செய்வேன். அதாவது தைக்கவும் தெரியும், துணியெல்லாம் ஸ்டிச் பண்ணவும் தெரியும். கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிருக்கேன். டிசிஏ கம்ப்யூட்டர் கோச்சிங் முடிச்சிருக்கேன். டிப்ளமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். டேலி தெரியும். எல்லாமே கற்றுட்டு இருந்திருக்கேன். கற்றுட்டு இப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கேன். சும்மா இப்போ வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். யூடியூப்பு பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, யூடியூப்பில் நான் நினைக்கவே இல்லை காசு வரும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சரி நம்ம வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவை போட ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கல்யாணம் வந்து 2022 நடந்துச்சு. பாப்பா 2023 பிறந்தா. இப்போ வந்து 1.5 வருஷம் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து 1.5 வயசு ஆயிடுச்சு. 1.5 வருஷமாக நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். 1.5 வயசுனா ஒரு பாப்பா ஒரு 3 மாதம் இருக்கையிலேருந்து நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இன்னும் ஒரு ரீச்சுமே ஆகலை. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா அது நம்மளும் தான் வீடியோ போடுறோம், ஒரு ரீச் ஆக மாட்டேங்குது, எங்கேயாவது போய் நம்மளும் ஒரு இடத்த பிடிச்சிட மாட்டோமா, இவ்வளோ இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சதை கொண்டே 4 பேர்த்துட்டு சேர்க்கலாம் அப்படின்னா யூடியூப்பு நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குது. ரீச் ஆக மாட்டேங்குது, அல்காரிதம் வேலை செய்ய மாட்டேங்குது, அப்படி இப்படின்ட்டு நிறையா இருக்குது. சரின்ட்டு நானும் வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நானும் வந்து விடாமுயற்சியாக யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து யூடியூப் ஆனால் வந்து இது ஒரு நல்ல வந்து ஒரு வேலை தான். ஏன்னா நமக்கு யாருக்குமே வேலை செய்ய தேவை, நம்ம வந்து யாருக்கும் வேலை செய்ய தேவை. வீட்டில் செய்கிற வேலையை ஒரு வீடியோவை எடுத்து ஒரு மேக் பண்ணி நம்ம வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு தகுந்த, நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வியூஸ் போச்சுனாலும், ஒரு கமெண்ட்ஸ், லைக்ஸ், அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி வந்துச்சுனாலும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு என்கரேஜிங் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. யூடியூப்லேயும் அமௌண்ட்டு தராங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய விஷயந்தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து உட்காந்துட்டு ஒரே இடத்துல நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்டி வேலை செய்ய தேவையில்லை, திட்டு வாங்க தேவையில்லை. நானுமே வந்து வேலைக்கெல்லாம் போயிருக்கேன். நான் கடைக்கு கோல்டு ஜுவல்லரிக்கு போயிருக்கேன்.
அங்கே வந்து என்னென்னலாம் சொல்லுவாங்க. ஒரு நகையை காணனா நம்மளை தான் செக் பண்ணுவாங்க, நம்மளோட சம்பளத்தை தான் பிடிப்பாங்க. நம்ம வாங்குறதே 10,000, அதுலேயும் மாதம் 3,000 பிடிச்சோம்னா 7,000 தான் மிஞ்சும். அந்த 7,000 கொண்டு வீட்டில் கொடுத்தோம்னா எதுக்கு கம்மியாக வாங்குறேன், உன்னோட சம்பளம் 10,000 தானே அப்படின்னு கேட்பாங்க. நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை பொறுத்த வரைக்கும் அதை விட இந்த யூடியூப் சேனல் எனக்கு வந்து பெரிய பெரிய ஒரு ஒரு எனக்கு கிடைச்ச வரைக்கும் ஒரு பெரிய வந்து பொக்கிஷம் தான். அதை வந்து நான் விட மாட்டேன், போட்டுகிட்டே தான் இருப்பேன் வீடியோ. எந்த சூழ்நிலையும் நான் வந்து விட மாட்டேன். காசு வரணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நான் வந்து இந்த யூடியூப்பில் காசு வந்தாலுமே என்னை ஒரு ரோட்டில் வந்து ஒரு அனாதையாக ஒரு பைத்தியம் மாதிரிலாம் நிறைய பேர், மூளை வளர்ச்சி இல்லாமலாம் நிறைய பேர் அலையிறாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து நான் வந்து அந்த காசு செலவிடணும், அவங்களுக்காக வந்து துணிமணி வாங்கி தரணும், சாப்பாடு வாங்கி தரணும், அப்படிலாம் வந்து நான் யோசித்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து அது எவ்வளோ சீக்கிரம் நடக்குங்கிறது யூடியூப் மூலயமா தான் தெரியும். ஏன்னா வந்து யூடியூப் தான் நம்ம வீடியோவே கொண்டு போய் சேர்க்குறதே. கண்டென்ட் பார்க்கும், நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணும், இல்லைன்னா நம்மளோட வீடியோவை அனுப்பாது, அவ்வளோதான். லோவாக அனுப்பிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். நம்மளோட கண்டென்ட் எப்படி எவ்வளோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதோட வியூஸை வந்து அல்காரிதம் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். அவ்வளோ வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணும். ஆனால் வந்து ஒரு சில விஷயத்தில் நம்ம வந்து டவுன் ஆகக்கூடாது, எப்போதுமே வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கணும். அப்புறம் வந்து இப்போ வீடெல்லாம் கழுவி முடிச்சுட்டு பான்ஸ் க்ரீம் தான் நான் முகத்துக்கு வந்து அப்ளை பண்ணுவேன். அப்புறம் வந்து பான்ஸ் க்ரீம் போட்டுட்டு அப்புறம் வந்து ஹிமாலயா கேசர் ஃபேஸ் க்ரீம் இருக்குல்ல, அது கொஞ்சம் போடுவேன். பான்ஸோட ஸ்கின் பிரைட்டனிங் ஜெல் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன்.